Squeeze the hand you are holding right now. அவங்களுக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு கருத்து அவங்களுக்காக ஜெபிக்க போறீங்கன்னு சொல்லி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஒரு நீதிமான், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன். எப்படியாவது அவரை பார்த்துருவேன், எப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவரையே நம்பிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவனை எல்லாரும் உதறி தள்ளாலும் ஆண்டவர் அவன் விட்டு விலகாதபடிக்கு இருந்திருந்தாலும் 42வது அதிகாரம் கடைசி அதிகாரத்துல தான் இப்படி சொல்லப்படுகிறது. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டாரா. என்னைக்குமே அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம இறங்குகிற வேளையில, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற வேளையில நம்ம ஜெபம் கேட்கப்படும். நான் ஏன் குடும்பம், ஏன் ஊழியம், ஏன் சபைன்னு இருக்கிறதுனாலதான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம நிறைய பேர் பார்க்காதபடிக்கு இருக்கிறோம். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு இல்ல அந்த சகோதரிக்கு, வாலிப பிள்ளைக்கு நீ கையை கோத்துட்டு இருக்கும் பொழுது ஜெபிக்கிற வேளையிலேயே அவர்களுடைய தேவைகளை மட்டுமல்ல, உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய கட்டுகளை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கிற வண்ணமாய் உன் சிறையிருப்பை அவர் மாற்றும்படியாய் அழைத்து வந்த ஆண்டவர். நீ அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நல்ல, ஒருவேளை நீ சொந்தக்காரங்க புருஷனுக்காக பக்கத்துல இருக்கிறாங்க, இல்ல தெரிஞ்சவங்களாச்சு, பரவாயில்ல, நீ அவங்களுக்கும் ஜெபம் பண்ணு, ஜெபி. இந்த கூட்டத்துக்கு புதுசா வந்த பிள்ளைங்க, ஆண்டவர் அறகுறையாய் அறிந்த பிள்ளைங்க, இல்ல சுத்தமா தெரியாத பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளட்டும், ஆண்டவரே விடுதலை பெறட்டும். எல்லாருடைய சங்கிலிகள் அறுக்கப்படுகிற ஒரு வேளை இது. எல்லாருடைய சிறைச்சாலையான காரியங்கள் மாற்றப்படுகிற ஒரு வேளை. நல்ல கையை கோத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். Let God pour out His glory tonight. கேளுங்க விசுவாசத்தோட. என் சிறையிருப்பு மாறுகிற ஒரு வேளை இது. என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற முடியும் நம்பி கேளுங்க. பக்கத்தில் சோத்திரம் சொல்லாது, வேற சோத்திரம் சொல்லாத. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நல்ல கருத்தா ஜெபம் பண்ணு. ஆண்டவர், நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே இந்த மகனுடைய எல்லா தரித்திரங்கள் நீங்கட்டும், சாபங்கள் மாறட்டும், எல்லா கோணலானவைகள் செவையாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா கரடுமுரடானவைகள் நேராக்கப்படட்டும். கேளுங்க. Oh my God, am I talking to the real people here? Oh, I feel the glory. I said I feel the glory. I feel the glory. I feel the glory. Mikatira pa kitana po shopo. Wow. அவன் ஜெபம் பண்ண பிறகுதான் அவன் நண்பர்களுக்காக, அவனை யாருக்கு தான் ஜெபம் பண்ண சொல்ல போனா, அவனை குறை சொல்லி கொண்டிருந்த நண்பர்களுக்காக தான் அவன் ஜெபம் பண்ணான். அவனை கழிச்சு கட்டின நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணான். அவனுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணான். அவனை உதறி தள்ள நினைச்ச நண்பர்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணான். அதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ரகசியம். அது எத்தனை பேர் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை பாஸ்டர், அதை உணர்ந்து நாங்கள் செஞ்சோம். நிச்சயமா அதுக்கப்புறம் தான் வேதத்தில் தெளிவா போட்டிருக்கிறது, தன்னுடைய முன்னிலைமை காட்டில் அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணினதுனால, இன்னும் பண்ண போகிறதுனால, உன்னுடைய முன்னிலைமையை விட இந்த கூட்டத்துக்கு அப்புறம், இந்த கூட்டத்துக்கு அப்புறம், இந்த விசேஷித்த அறுவடை நாட்களின் கூட்டத்துக்கு அப்புறம், அறுவடை திருவிழாக்கு அப்புறம், எத்தனை வருஷமாய் நீ காத்திருந்ததான ஒரு அறுவடைய என் தேவன் கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் மட்டும் வாய்களை திறந்து துதித்துக் கொண்டு, அந்நிய பாஷை கிருபை பெற்றவங்க வாய்களை திறந்து, அந்நிய பாஷை கிருபை பெற்றவங்க அந்நிய பாஷைகளால் நீ துதிக்கிற வேளையிலேயே உன்னுடைய அறுவடை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்ற வேதம் சொல்லுகிறது போல, இந்த பூமி இருக்கும் வரைக்கும் அறுப்பின் ஒரு விதைப்பின் காலம் இருந்தா நிச்சயமா அறுப்பின் காலம் இருக்குமா? விதைச்சவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, கண்ணீரோடு விதைச்சவங்க, ஜெபத்தோடு விதைச்சவங்க, காணிக்க தசமமாக மூலியமா விதைச்சவங்க, உங்க நேரத்தை தேவ ராஜ்யத்துல விதைச்சவங்க, வெக்கப்படாத கையை தட்டி வாய்க்கோ. என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பாவ வழிகளை விட்டு விலகி தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நான் அவர்களுடைய
குடும்பத்துக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் சொல்லலை, அந்த தேசத்துக்கே ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார்.